வணக்கம். சில சமயங்களில் நாம் புத்தகம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் நம் மனதில் தோன்றும் போது எந்த புத்தகத்தை படிக்கலாம் என்ற கேள்விகள் தோன்றும். மன இறுக்கம், மன அழுத்தம், உடல்நிலை ஆரோக்கியம் மேம்பட மற்றும் நம்முடைய கனவுகளை நனவாக்கவும் உலகில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள உதவும் இந்த பொக்கிஷமான புத்தகங்களை நான் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் சில பக்கங்களை படித்து கூறுகிறேன். முடிந்தால் 5 அல்லது 10 நிமிடம் ஒதுக்கி கேளுங்கள். மன அமைதியும் உங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய உத்வேகமும் உறுதியாக கிடைக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று முதல் நாள் கில் எட்வர்ட்ஸ் எழுதிய வாழ்க்கை ஒரு பரிசு என்னும் புத்தகத்திலிருந்து சில பக்கங்களை வாசிக்கிறேன். முன்னுரையிலிருந்து. உங்களுக்கு ஒரு கனவு இருந்தால் அதை நீங்கள் மெய்யாக்க முடியும். கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன நிகழ்ந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் எந்த நிலையில் இருந்து துவங்குகிறீர்கள் என்பதும் ஒரு பிரச்சனை அல்ல. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதும் முக்கியமல்ல. உங்கள் கனவு மெய்யாவதற்கான உத்தரவாதமும் உள்ளது. யதார்த்தத்தை உருவாக்குவதன் விதிகளை மட்டுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பிரபஞ்சம் தன் பரிசுகளை உங்களுக்கு வழங்க வரும்போது நீங்கள் குறுக்கே நிற்காமல் ஒதுங்கி நின்றால் போதும். இது எளிமையானதாகவும் சாதாரணமாகவும் தோன்றுகிறதா? ஆம், இல்லை ஆகிய 2 விடைகளும் இதற்கு உண்டு. நமது யதார்த்தத்தை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பது பற்றி நான் 25 ஆண்டுகள் கற்றுள்ளேன். 17 வருடங்களாக அதை பற்றி எழுதியும் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தும் வந்திருக்கிறேன். அதற்கு பிறகும் கூட நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்போது கூட நான் தடுமாறுகிறேன், சிக்கலில் மாட்டிக்கொள்கிறேன். இன்று கூட அவ்வப்போது நான் பயணிக்க விரும்பும் பாதையில் பயணிக்காமல் வழி தவறிவிடுகிறேன். ஆனால் பயணத்தின் ஒரு இன்றியமையாத அங்கம் இது. எப்போதெல்லாம் உங்கள் கால் இடிபடுகிறதோ அப்போதெல்லாம் இது உங்களுக்கு வெளிப்பூட்டுகிறது. நீங்கள் கரடு முரடான பாதையில் சென்றது குறித்தோ அல்லது நயமாக செயல்படாமல் இருப்பது குறித்தோ உங்கள் மீது நீங்கள் கொண்டுள்ள கோபம் உங்களுக்கு தலைக்கு ஏறாதவரை ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு பார்க்க செய்யும். சில பெரிய கேள்விகளை கேட்க வைக்கும். இறுதியில் விலை மதிக்க முடியாத முத்துக்களை அது எப்போதும் உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு முறையும் நான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு என் கவலைகளை உதறி தள்ளிவிட்டு தொடர்ந்து என் பாதையில் பயணிக்கிறேன். இப்போது முன்பை விட சற்று அதிக அறிவோடும் அதிக மனிதாபிமானத்தோடும் அதிக அன்போடும் நான் எதை படைக்க விரும்புகிறேன் என்ற ஒரு தெளிவான முன்னோக்கோடும் எப்போதும் நான் பயணிக்கிறேன். எதிர்காலத்திற்கான இன்னும் பெரிய கனவுகளை அது விடுவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமானதாகவும் எனக்கு தோன்றுகிறது. என் சொந்த வாழ்வில் உண்மையிலேயே பிரம்மாண்டமான பல கனவுகளை நான் நனவாக்கி இருக்கிறேன். அதோடு பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். 3 விஷயங்களை நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டுள்ளேன். முதலில், வாழ்க்கை என்பது ஒரு பரிசு. அது ஒரு படிப்பினையோ வேலையோ அல்லது லட்சிய பயணமோ அல்ல. நாம் நல்லவர்களாக இருப்பதற்கோ அல்லது கச்சிதமானவர்களாக இருப்பதற்கோ இங்கு வரவில்லை. நாம் மதிப்பு மிக்கவர்களாக நம்மை நிரூபிக்க தேவையில்லை. எப்போதுமே நாம் மதிப்பு வாய்ந்தவர்கள்தான், நல்லவர்கள்தான். நாம் இங்கு இருப்பது நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காகவோ அல்லது உலகத்தை மீட்டெடுப்பதற்காகவோ அல்ல. பூமி எனும் இந்த அழகிய கிரகத்தில் நம் அகவிழிப்பு நிலையில் மகிழ்ச்சியான அற்புதமான சாகச பயணம் ஒன்றை அனுபவத்திற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இரண்டாவதாக, அனைத்து நிகழ்வுகளும் ஈர்ப்பு விதிகள் ஆளுமையில் உள்ளன. இங்கு யாரும் வழிகடாக்கள் இல்லை. புற உலகு என்பது எண்ணங்கள், நம்பிக்கைகள், பயங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அடங்கிய நமது அக உலகின் பிரதிபலிப்பு தான். மூன்றாவதாக, இது ஓர் அன்பான பிரபஞ்ச பெருவெளி. படைப்பு சக்தி கொண்ட அன்பே உருவான ஒரு பாம்பெரும் சக்தி இங்கு உள்ளது. அதை நாம் கடவுள் என்றோ மூலசக்தி என்றோ அல்லது பிரபஞ்சம் என்றோ அழைக்கிறோம். அந்த சக்தியானது எவ்வித கட்டுப்பாடும் இன்றி நம்மீது அன்பு செலுத்தி நாம் கொண்டிருக்கும் இதயபூர்வமான அனைத்து விருப்பங்களுக்கும் சரி என்று கூறி அவை நிறைவேறுவதை நோக்கி நம்மை எப்போதும் வழிநடத்துகிறது. நாம் அனைவருமே கற்றுக்குட்டி கடவுள்கள்தான். ஈயத்தை தங்கமாக்குவதற்கும் தண்ணீரை மதுவாக மாற்றுவதற்குமான திறனை நாம் பெற்றுள்ளோம். பயம், சந்தேகம், பாதுகாப்பின்மை உணர்வு, பின் வருத்தங்கள், கடமை, குற்ற உணர்வு, குறை கூறுதல், சீர்தூக்கி பார்த்தல் ஆகியவற்றை மட்டும் நம்மால் ஒதுக்கி வைக்க முடிந்தால், நம் ஆழ் விருப்பங்கள் மீது நம்மால் ஒருமுகமாக கவனம் செலுத்த முடிந்தால் நம்மால் பல அதிசயங்களை உருவாக்க முடியும். ஒரு மனநல நிபுணர் என்ற முறையில் மக்கள் எவ்வளவு அறியாமையோடு தங்கள் வழியில் தாங்களே குறுக்கே நிற்கிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
தங்கள் குடும்பத்தார் சிந்தித்த விதத்தையும் நடந்து கொண்ட விதத்தையும் குழந்தைகளாக இருந்தபோது அவர்கள் கவனித்து தாங்களும் அதையே பின்பற்றியதன் விளைவுதான் இது. இப்பழக்கங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நம்மிடம் குடிக்கொண்டு நம்மை தடுமாறச் செய்கின்றன. இவை நம்மை மிகப்பெரிய அவஸ்தைக்கு ஆளாக்கினாலும் கூட நாம் இவற்றை நியாயப்படுத்துகிறோம், ஆதரிக்கிறோம். நம் சொந்த வழியிலிருந்து நாம் விலகுவதுதான் நமக்கு பெரும் சவாலான விஷயம் என்பதை என் தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் நான் அறிந்துள்ளேன்.